ஓம் நமச்சிவாய். இந்த பதிவுல கும்ப லக்னத்திற்கு சந்திர பகவான் எந்த விதமான நன்மை தீமைகள் செய்வார் அப்படிங்கிறத நம்ம ஒரு பதிவா பார்ப்போம். கும்ப லக்னத்துக்கு சந்திர பகவான் 6ஆம் இடத்து அதிபதியாக வர்றார். இந்த 6ஆம் இடத்து அதிபதியாக வரக்கூடிய சந்திர பகவான் இந்த 6ஆம் இடத்தில் இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா மனைவியின் ஸ்தானம், கணவனின் ஸ்தானம் சொல்லக்கூடிய 7ஆம் இடத்துக்கு 6ஆம் இடத்தில் அவர் ஆட்சி பெற்று இருக்கும் போது பாத்தீங்கன்னாக்கா அவர் அதே சந்திர பகவான் அமாவாசை சந்திரனாக இருந்து அல்லது அமாவாசைக்கு முன்ன உள்ள சதுர்த்தசி சந்திரனாக இருந்து அந்த இடத்தில் பார்த்தாக்கா ஒரு சகுனி கரணத்தில் பிறந்த ஜாதகதாரராக இருக்கும் பொழுது அந்த சதுர்த்தசி திதியில் சகுனி கரணம் வரும் நாளில் அந்த ஜாதகதாரருக்கு பார்த்தாக்கா பெரிய அளவுக்கு ஒரு தொந்தரவு கொடுத்துரும். அந்த கும்ப லக்னத்தில் பிறந்த ஜாதகதாரர்களுக்கு சந்திர பகவான் அதே கடகராசியாக இருந்து அது அமாவாசை முதல் சதுர்த்தசி திதியில் சகுனி காரணமாக இருக்கும் பொழுது அந்த ஜாதகதாரருக்கு பெருத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பாதிப்புகளை ஏற்படுத்துது. எந்த மாதிரி பாதிப்பு ஏற்படுத்து அப்படின்னா, சில நேரங்கள்ல பார்த்தீங்கன்னாக்கா குடும்ப ரீதியாக ஏன் அந்த இடத்துல நிற்கும் போது என்ன சந்திர பகவான் நிற்கக்கூடியது லக்னத்திற்கு 2ஆம் இடத்து அதிபதியான புனர்பூசம் 4ஆம் பாதத்து 2ஆம் இடத்து அதிபதி குரு பகவான். அந்த 2ஆம் இடத்து குரு பகவானின் நட்சத்திரமான புனர்பூசம் 4ஆம் பாதத்தை தாண்டி அவர் பூச நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் இருந்தாலும் அது ஏன்னா 12ஆம் இடத்து அதிபதியா வர்றார். லக்னாதிபதியே 12ஆம் இடத்து அதிபதியா வர்றார். அது விரயஸ்தானமாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த நாட்களில் அவர் எடுக்கக்கூடிய ஏதேனும் முடிவோ முதலீடோ அவருக்கு பாதகமாக செய்யறதுக்கு காத்திருக்கும். ஆயிலிய நட்சத்திரத்தில் அதே போல 4ஆம் பாதத்தில் புதனின் நட்சத்திரமான கண்டாந்தர நட்சத்திரம் அஷ்டமாதிபதி நட்சத்திரத்துல சந்திர பகவான் இருந்து அந்த நேரம் தசாபுத்தி அந்தர சூட்சம பிராணம் சித்திரம் ஹோரா ஏதேனும் ஒன்று நடந்தாலும் அது பெரிய அளவுக்கு தொந்தரவு கொடுக்குங்கிறத கவனமா அவங்கவுங்க ஜாதகத்தை பார்த்து நடந்துக்கிறது, அந்த காலத்தில் எந்தவித முடிவு எடுக்கிறதுலையும் சிறிது சிந்திச்சு செயல்படுறது நல்லது அப்படிங்கிறத இந்த பதிவின் மூலம் தெரிவிச்சுக்கிறேன். ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன்.